ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மை கிளாஸ். இப்போ நாம் பார்க்க போகிறது காலின் டெக்ஸ்டர் எழுதிய இவான்ஸ் ட்ரைஸ் அண்ட் ஓ லெவல். இந்த வீடியோவோட பார்ட் 3. பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 வீடியோ பார்க்காதவங்க அதோட லிங்க் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அங்கேருந்து போய் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த கதை புரியும். நம்ம கதையோட ஹீரோ, அவரோட பேரை நம்ம இவான்ஸ் அப்படிலாம் சொன்னால் கூட ஆக்சுவலாக இந்த பேரை ஏவன்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். உங்கள் ஸ்கூலில் உங்கள் மிஸ் ஏவன்ஸ்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நாம் பார்ட் 3 வீடியோக்குள்ளே போகலாம். Silence, 9:20 a.m. McCleary, I'm now going to. Evans, he's not going to stay here, is he? ஏற்கனவே டைம் 9:20 ஆயிடுச்சு. எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு லேட் ஆயிடுச்சு. மெக்லீரி இப்போ நான் அப்படின்னு ஏதோ ஆரம்பிக்கிறாரு. ஆனால் இவான்ஸ், இவன் எங்கே இருக்க போகிறானா அப்படின்னு ஸ்டீஃபன்ஸை பார்த்து கேட்குறாரு. மெக்லீரி, ஐ டோன்ட் நோ அபவுட் தட். அது எப்படி மெக்லீரிக்கு தெரியும்? ஸ்டீஃபன்ஸ், மிஸ்டர் ஜாக்சன்ஸ் கிவன் மீ ஸ்ட்ரிக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டூ. ஸ்டீஃபன்ஸ் சொல்கிறான், மிஸ்டர் ஜாக்சன் தான் என்னைய இங்கேயே இருக்கணும்னு ஸ்ட்ரிக்டாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரு. Evans, how am I supposed to concentrate on my exam with someone breathing down my neck? Christ. Sorry sir, I didn't mean. Breathing down my neck அப்படின்னா அவ்வளோ க்ளோஸாக அவனோட மூச்சு காற்று இவான்ஸ் மேலே பாடுற அளவுக்கு க்ளோஸாக அவன் நின்றுட்டுருக்கான் அப்படின்னு சொல்கிறான். இவ்வளோ பக்கத்தில் யாராவது நின்னா என்னால் எப்படி எக்ஸாமில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும்? இவான்ஸை பார்த்தீங்கன்னா ஏதோ அவனுக்கு மார்க்கெல்லாம் குறைஞ்சி போயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு சீனை போடுறான். தி கவர்னர் ரீச்ட் ஃபார் த ஃபோன். அவன் பேசினதெல்லாம் கவர்னருக்கு கேட்டுருச்சு. ஜாக்சன், குட். ஜாக்சனுக்கு ஃபோனை போடுறாரு. ஜாக்சன் எடுத்தோன்னே, ஜாக்சன் நீ தானே? குட். கெட் ஸ்டீஃபன்ஸ் அவுட் ஆஃப் தட் செல் வில் யூ? நீங்கள் தயவு செஞ்சு ஸ்டீஃபன்ஸை அந்த இவான்ஸோட செல்லேருந்து வெளியில் போக சொல்லுங்கள். ஐ திங்க் வி ஆர் பர்ஹாப்ஸ் ஓவர் டூயிங் திங்ஸ். நம்ம கொஞ்சம் ஓவராக போகிறோன்னு தோணுது. ஆஸ் யூ விஷ் சார். நீங்கள் அப்படி நினச்சிங்கன்னா ஓகே. த கவர்னர் ஹர்ட் த எக்ஸ்சேஞ்சஸ் இன் த செல். ஜாக்சனும் ஸ்டீஃபன்ஸும் பேசுகிறது கவர்னருக்கு அந்த மைக்ரோஃபோன் வழியாக கேட்குது. ஹர்ட் த டோர் கிளாங் ஒன்ஸ் மோர் அண்ட் ஹர்ட் மெக்லீரி அனௌன்ஸ் தட் த எக்ஸாமினேஷன் ஹேட் பிகன் அட் லாஸ்ட். கதவு மூடுற சத்தம் கேட்குது. அப்புறம் மெக்லீரி சொல்கிறாரு, எக்ஸாம் ஒரு வழியாக ஆரம்பிச்சிருச்சு. It was 9:25 a.m. and there was a great calm. எக்ஸாம் எப்போ ஆரம்பிச்சிச்சுன்னா 9:25 a.m.க்கு தான் ஆரம்பிச்சிருக்கு. At 9:40 a.m. the examinations board rang through and the assistant secretary with special responsibility for modern languages asked to speak to the governor. இப்போ ஒரு முக்கியமான விஷயம் நடக்குது. 9:40 a.m.க்கு கவர்னருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அதை யார் பண்ணுறாங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் செக்ரட்டரி. அவர் ஸ்பெஷல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் மாடர்ன் லாங்குவேஜஸ். எங்கேருந்து பேசுகிறாருன்னா எக்ஸாமினேஷன்ஸ் போர்ட்லேருந்து. ஏற்கனவே நம்ம செக்ரட்டரியை தான் பார்த்தோம். இவர் அசிஸ்டன்ட் செக்ரட்டரி அப்படின்னு சொல்லிட்டு கவர்னர் கூட பேசணும்னு கால் பண்ணுறாரு. த எக்ஸாமினேஷன் ஹேட் ஆல்ரெடி ஸ்டார்டட், நோ டவுட். அதான் எக்ஸாம் ஆரம்பிச்சிருச்சே. a quarter of an hour ago. அதெல்லாம் ஒழுங்காக தான் நடந்துட்டுருக்கு. 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. எஸ், வெல், there was a correction slip which some fool had forgotten to place in the examination package. ஒரு கரெக்ஷன் ஸ்லிப்பை எக்ஸாமினேஷன் பேக்கேஜ், நம்ம மெக்லீரி நிறைய என்வலோப்ஸ் எல்லாம் கொண்டு வந்தார் இல்லையா, அதில் வைக்க மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வெரி ப்ரீஃப். குட் த கவர்னர் ப்ளீஸ்? ஸோ அதனால் கவர்னர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. எஸ், அஃப்கோர்ஸ். ஐல் புட் யூ ஸ்ட்ரெயிட் த்ரூ டு மிஸ்டர் ஜாக்சன் இன் டீவிங். ஹோல்ட் த லைன் அ மினிட். சரி, நான் டீவிங்கில் இருக்க மிஸ்டர் ஜாக்சனுக்கு உங்களை கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. Was this the sort of thing the governor had feared? அப்போவும் அவருக்கு டவுட்டாகவே இருக்குது. இதை நினச்சி தான் பயந்தமா? Was the phone call a fake? இது ஃபேக் ஃபோன் காலா? அதாவது பொய்யா வேறு யாராவது கால் பண்ணுறாங்களா? சம் சிக்னல், யாராவது இவான்ஸுக்கு சிக்னல் கொடுக்குறாங்களா? சம் சீக்ரெட் மெசேஜ், ஏதாவது சீக்ரெட்டாக கன்வே பண்ணுறாங்களா? பட் ஹீ குட் செக் ஆன் தட் இமீடியட்லி. ஆனால் அவரால் தான் செக் பண்ண முடியுமே. ஹீ டயல் த நம்பர் ஆஃப் த எக்ஸாமினேஷன்ஸ் போர்டு. அவர் எக்ஸாமினேஷன் போர்டுக்கே கால் பண்ணுறாரு. பட் heard only the staccato bleeps of a line engaged. அப்படின்னா நீங்கள் லைன் எங்கேஜ்டாக இருந்ததுன்னா ஒரு மாதிரி சவுண்டு கேட்டே இருக்கும். பீப் 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 அப்படின்னு அந்த மாதிரி ஒரு சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குது. பட் தென் த லைன் வாஸ் எங்கேஜ்ட், வாசன்ட் இட்? யாரோ பேசிகிட்டு இருக்காங்க போல இருக்குது. எஸ், நாட் வெரி இன்டெலிஜென்ட் தட். இந்த ஃபோன் பண்ணி செக் பண்ணுற ஐடியா ஒன்றும் அப்படி ரொம்ப ப்ரில்லியண்ட்டாலாம் தெரியலையே அப்படின்னு அவரே யோசிச்சுக்கிறாரு. 2 minutes later, he heard some whispered communications in the cell, and then McCleary's broad Scots voice. கொஞ்ச நேரம் கழிச்சு 2 பேரும் ரொம்ப லோ வால்யூமில் விஸ்பர் பண்ணுற மாதிரி சத்தம் கேட்குது.
மெக்லீரியோட ஆக்சென்ட் பார்த்தீங்கன்னா ஸ்காட்ஸ் வாய்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்காட்டிஷ் ஆக்சென்ட்டில் அவர் பேசுகிறாரு. Will you please stop writing a wee while, Mr. Evans, and listen carefully? Candidates offering German O21-1 should note the following correction. On page 3, line 15, the fourth word should read goldenen and not goldeen, and the whole phrase will therefore read Zum goldenen Leben, not Zum goldeen Leben. I will repeat that. ஜெர்மனில் ஓக்கு மேலே இந்த 2 டாட்ஸ் வந்ததுன்னா அதை ஏ அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணுமா? ஸோ த லேவன் அப்படின்னு தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஐ வில் ரிப்பீட் அப்படின்னு சொல்லி திரும்ப சொல்கிறாரு. இப்போ ஒரு கரெக்ஷன் ஸ்லிப் வந்தது இல்லையா, அதுலேருந்து கரெக்ஷனை அவர் சொல்கிறாரு. த கவர்னர் லிசன்ட் அண்ட் ஸ்மைல்டு. கவர்னர் அதை கேட்டு ஸ்மைல் பண்ணுறாரு. He had taken German in the 6th form himself. அவரே 6th கிரேடில் இருக்கும்போது ஜெர்மன் எடுத்து படிச்சிருக்காரு. And he remembered all about the agreements of adjectives. அவருக்கும் அவர் படித்ததெல்லாம் நல்ல ஞாபகம் இருந்தது. And so did McLeary. By the sound of things, for the minister's pronunciation was most impressive. ஆனால் மெக்லீரி பேசுகிறத கேட்குற கவர்னருக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு மினிஸ்டராக இருந்துட்டு அவரோட ப்ரொனன்சியேஷன், அதாவது ஜெர்மன் ப்ரொனன்சியேஷன் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்க மாதிரி அவருக்கு தோணுது. பட் வாட் அபவுட் இவான்ஸ்? ஹீ ப்ராபப்ளி டிடன்ட் நோ வாட் அன் அட்ஜெக்டிவ் வாஸ். ஆனால் இவான்ஸுக்கு அட்ஜெக்டிவ்னா என்னென்னது தெரியுமா அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. த ஃபோன் ரேங் அகேன். திரும்ப ஃபோன் அடிக்குது. த மேஜிஸ்ட்ரேட்ஸ் கோர்ட். இப்போ யார் கால் பண்ணுறாங்கன்னா மேஜிஸ்ட்ரேட்ஸ் கோர்ட்லேருந்து ஃபோன் வருது. தே நீடட் அ ப்ரிசன் வேன் அண்ட் அ கப்புள் ஆஃப் ப்ரிசன் ஆஃபீஸர்ஸ். அவங்களுக்கு ப்ரிசன் வேனும் 2 ப்ரிசன் ஆஃபீஸர்ஸும் வேணுமா. ரிமாண்ட் கேஸ். யாரையோ உள்ளே வைக்கணுமா. கேஸ் நடந்துட்டுருக்க சமயத்தில் சில சமயம் கொஞ்சம் பேரை ஜெயிலில் வச்சுருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு இதுக்காக. வித்தின் 2 minutes த கவர்னர் வாஸ் wondering whether that could be a hoax. ஸோ கவர்னருக்கு எல்லாமே சந்தேகமாக இருக்குது, இதுவும் ஏதாவது ஒரு ஏமாத்து வேலையாக இருக்குமோ அப்படின்னு. He told himself not to be so silly. இவ்வளோ யோசிக்க வேணாம் அப்படின்னு தோணுது அவருக்கு. His imagination was beginning to run riot. அவரோட கற்பனை குதிரை அப்படியே கட்டுக்கடங்காமல் ஓடிட்டே இருக்கு. Evans. For the first quarter of an hour, Stephens had dutifully peered through the peephole at intervals of 1 minute or so, and after that every 2 minutes. ஸ்டீஃபன்ஸ் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவையும் போய் அந்த பீப் ஹோல் வழியாக இவான்ஸை செக் பண்ணிட்டு வரான். அப்புறம் அவனுக்கே கொஞ்சம் கொஞ்சமாக போர் அடிக்குது. அப்புறம் ஒவ்வொரு 2 நிமிஷத்துக்கும் ஒரு தடவை போய் செக் பண்ண ஆரம்பிக்கிறான். இருக்கிறதுலே ரொம்ப போரிங்கான வேலை இன்விஜிலேஷன் வேலை தான். உங்களுக்கெல்லாம் தெரியாது, நீங்கள்லாம் எக்ஸாம் எழுதிட்டே இருப்பீங்க. டீச்சர்ஸ்கிட்ட கேட்டு பாருங்கள் 3 மணி நேரம் அவங்க என்ன பாடுபடுறாங்கன்னு. At 10:45 a.m., everything was still all right as he looked through the peephole once more. 10:45க்கு அவன் பார்க்கும்போது கூட எல்லாமே ஒழுங்காக தான் இருக்குது. It took 4 or 5 seconds, no more. What was the point? சும்மா ஒரு 4-5 செகண்ட்ஸ் அப்படியே எட்டி பார்த்துட்டு போயிடுறான். What was the point? It was always more or less the same. எப்போ பார்த்தாலும் ஒரே தான் அவனுக்கு தெரியுது. Evans, his pen between his lips, sat staring straight in front of him toward the door. பெண்ணை உதட்டுக்கு நடுவில் வச்சுட்டு அப்படியே டோரை பார்த்துட்டு இவான்ஸ் உக்காந்துட்டே இருக்கான். சீக்கிங் இட் சீம்ட் சம் சோர்லி நீடட் இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் சம்வேர். அவனுக்கு ஒன்றும் பாடத்தில் புரியல போல இருக்குது. அதனால எங்கேருந்தாவது அவனுக்கு ஆன்சர் தெரிகிறதுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் அவன் தேடிட்டு இருக்க மாதிரி இருக்குது. அண்ட் ஆப்போசிட் ஹிம் மெக்லியரி சீட்டட் ஸ்லைட்லி askew from the table now. இப்போ மெக்லியரி அந்த டேபிளை பார்த்து ஸ்ட்ரெயிட்டாக உட்காராமல் கொஞ்சம் சைடில் உட்காந்துருக்காரு. ஹிஸ் ஃபேஸ் இன் செமி ப்ரொஃபைல். அவரோட சைட் போஸ் தெரியுது, ஒரு மாதிரி சைடு ஆங்கிளில் தெரியுது. ஹிஸ் ஹேர் ஸ்டீஃபன்ஸ் ஹேட் நோட்டிஸ்ட் ஏர்லியர். ஸ்டீஃபன்ஸ் மெக்லியரியோட முடியை நோட்டீஸ் பண்ணியிருக்காரு. அமெச்சூரிஷ்லி கிளிப்ட் pretty close to the scalp. ஸ்கேல்ப்பை ஒட்டி தலையில் இருக்க முடியை கட் பண்ணியிருக்காங்க. அமெச்சூரிஷ்லி அப்படின்னா ப்ரொஃபஷ்னலுக்கு ஆப்போசிட் தான் அமெச்சூர். ப்ரொஃபஷ்னலாக முடி வெட்டுறதுக்கும் அமெச்சூரிஷ் எப்போயாவது ஹாபிக்காக எப்போயாவது முடி வெட்டுறவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தலைக்கு ரொம்ப க்ளோஸாக முடியை வெட்டியிருக்காங்க. His eyes behind the pebble lenses peering short-sightedly at the church times. அவர் கண்ணாடி போட்டிருக்காருல, அது பெபிள் லென்சஸ்ன்னு சொல்கிறாங்க. நம்ம ஊரில் அதை சோடா புட்டி கண்ணாடின்னு சொல்லுவாங்க. அவருக்கு ரொம்ப தூரத்தில் இருக்கிறதெல்லாம் தெரியாது, அதனால அந்த சர்ச் டைம்ஸை ரொம்ப கண்ணுக்கிட்ட வச்சு படிச்சிட்ருக்காரு. ஹிஸ் ரைட் இண்டெக்ஸ் ஃபிங்கர் ஹுக்ட் பெனீத் த நேரோ கிளரிக்கல் காலர். இந்த மாதிரி சர்ச்சில் இருக்கவங்களாம் ஒரு சின்ன காலர் வச்ச மாதிரி அவங்க ட்ரெஸ்ஸில் இருக்கும்.
அதுக்குள்ளே அவரோட ரைட் ஹேண்ட் இண்டெக்ஸ் ஃபிங்கரை விட்டுருக்காரு. இண்டெக்ஸ் ஃபிங்கர்ன்றது ஆள்காட்டி விரல், சுட்டு விரல்லாம் சொல்லுவோம்ல அது. அவரோட லெஃப்ட் கையை எங்கே வச்சுருக்காருன்னா அவரோட தாடியை தடவிட்டே இருக்காரு. அவரோட தாடி வந்து ஷார்ட் பிளாக் பியர்ட். அது வந்து ரொம்ப நீளமான தாடிலாம் இல்லை, ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. ஸோ இப்போது மெக்லியரி பார்க்குறதுக்கு எப்படி இருந்தாருன்னு நமக்கு தெரியும். அவரோட முடி ரொம்ப க்ளோஸாக கட் பண்ணியிருந்தார், தாடி சின்னதாக இருந்தது. ஸோ இதே சீனை 1 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவைன்னு பார்த்து ஸ்டீஃபன்ஸ் வெறுத்து போயிருந்தான். At 10:50 a.m., the receiver crackled to life, and the governor realized he had almost forgotten Evans for a few minutes. இப்போ அந்த மைக்ரோஃபோன்லேருந்து திரும்ப சத்தம் வருது. இப்போ தான் கவர்னருக்கு ஞாபகமே வருது, அவரோட வேலையில் இவான்ஸை அவர் மறந்தே போயிருந்தார். "Evans, please sir," a whisper. "Evans, please sir, louder." மெதுவாக ப்ளீஸ் சர்னு சொல்கிறான், அப்புறம் கத்தி ப்ளீஸ் சர்னு சொல்கிறான். மெக்லியரிக்கு கேட்கல போல இருக்கு. "Would you mind if I put a blanket round me?" "ஷோல்டர்ஸ் சார், ஒரு போர்வை எடுத்து என்னோட ஷோல்டரை சுற்றி போர்த்திக்கவா?" அப்படின்னு கேட்குறான். "It's a bit parky in here, isn't it?" இங்கே கொஞ்சம் குளிருது. பார்க்கி அப்படின்னா சில்லுன்னு இருக்கு, குளிருது அப்படின்னு அர்த்தம். "Evans, there's one on me bunk here sir." என்னோட பங்கில் ஒரு போர்வை இருக்குது அப்படின்னு சொல்கிறான். "Cleary, be quick about it." ஓகே சீக்கிரம் அப்படின்னு சொல்கிறாரு. Silence. At 10:51 a.m., Stephens was more than a little surprised to see a grey regulation blanket draped round Evans' shoulders. ரெகுலேஷன் பிளாங்கெட் அப்படின்னா டெம்பரேச்சர் ரெகுலேட்டிங் பிளாங்கெட்டுன்னு இருக்கும். அதை நம்ம யூஸ் பண்ணோன்னா நம்மளோட பாடி வார்ம் ஆகிடும். அந்த மாதிரி ஒரு பிளாங்கெட்டை அவனோட தோலை சுற்றி போட்டுட்டு இவான்ஸ் உட்காந்துருக்கதை ஸ்டீஃபன்ஸ் பார்த்து கொஞ்சம் சர்ப்ரைஸ் ஆகுறாரு. அண்ட் ஹி ஃப்ரவுண்ட் ஸ்லைட்லி அண்ட் லுக்ட் அட் த எக்ஸாமினி மோர் க்ளோஸ்லி. ஃப்ரவுண்ட் அப்படின்னா 2 ஐப்ரோஸையும் பக்கத்தில் கொண்டு வர மாதிரி அப்படியே உத்து பார்க்குறது தான் ஃப்ரவுனிங். எக்ஸாமினி இங்கே எவான்ஸ். But Evans, the pen still between his teeth, இப்போவும் அதே மாதிரி பென்னை பல்லில் வச்சு கடிச்சிட்ருக்கான். Was staring just as vacantly as before. இப்போவும் முகத்தை பார்த்தா பிளாங்காக இருக்குது, எதுவுமே புரியாத மாதிரி இருக்குது. Blankly beneath a blanket, போர்வை போத்திட்டு முழிச்சிட்டு உட்காந்துட்ருக்கான். Should Stephens report the slight irregularity? கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கே, இதை ஸ்டீஃபன்ஸ் ரிப்போர்ட் பண்ணணுமா? Anything at all fishy. எது வித்தியாசமாக இருந்தாலும், எது சந்தேகப்படக்கூடியதாக இருந்தாலும் அதை சொல்லி தான் ஆகணும். Hadn't Jackson said? ஜாக்சன் சொல்லியிருக்காருல்ல. He looked through the peephole once again. திரும்ப பார்க்குறான். Even as he did so, Evans pulled the dirty blanket more closely to himself. இவன் பார்க்குறான் அப்படின்ன உடனே இவான்ஸ் இன்னும் நல்லா அந்த பிளாங்கெட்டை சுற்றி நல்லா இழுத்து பிடிச்சி உக்காந்துக்கிறான். Was he planning a sudden Batman leap to suffocate McCleary in the blanket? சூப்பர் ஹீரோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கேப் போட்டிருப்பாங்க, பெரிய துணி மாதிரி அவங்க கழுத்தில் கட்டி அது பின்னாடி அப்படியே தொங்கிட்டே இருக்கும். பேட்மேனோடதும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு பிளாக் கலரில் ஒரு நீளமான கேப் போட்டுட்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தவி போவார் அவர். இப்போ அவன் திடீர்னு பேட்மேன் மாதிரி அந்த போர்வையோடு அப்படியே தாவி வந்து மெக்லிரி மேலே அதை போட்டு அவரை மூச்சு திணற வச்சிருவானோ அப்படியெல்லாம் ஸ்டீஃபன்ஸுக்கு தோணுது. "Don't be a daft, லூஸ் மாதிரி யோசிக்காத" அப்படின்னு ஸ்டீஃபன்ஸ் அவனுக்கு அவனே சொல்லிக்கிறான். There was never any sun on this side of the prison. இந்த ப்ரிசனோட இந்த சைடில் அவ்வளவா வெளிச்சம் வெயிலெலாம் வராது. நோ ஹீட்டிங், அந்த சைடில் ஹீட்டர்லாம் எதுவும் கிடையாது. அதனால் அந்த இடம் குளிராக தானே இருக்கும். ஐதர் டியூரிங் த சம்மர் மந்த்ஸ், சம்மரில் கூட அப்படி தான் இருக்கும். அண்ட் இட் குட் கெட் குவைட் சில்லி இன் சம் ஆஃப் த செல்ஸ், சில செல்ஸில் வந்து ரொம்ப சில்லுன்னு ஆகிடும், ரொம்ப கோல்ட் ஆகிடும். Stephens decided to revert to his earlier every minute observation. ஸ்டீஃபன்ஸ்க்கு ஏதோ வித்தியாசமாக தெரிகிறதுனால அவன் திரும்ப மாதிரியே 1 நிமிஷத்துக்கு ஒரு தடவை வந்து செக் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணுறான். At 11:20 a.m., the receiver once more crackled across the silence of the governor's office. கவர்னர் ஆஃபீஸில் இருக்க ரிசீவர் திரும்ப ஒரு தடவை அந்த சைலன்ஸை பிரேக் பண்ணி சத்தம் கொடுக்குது. அண்ட் மெக்லியரி இன்ஃபார்ம்ட் இவான்ஸ் that only 5 minutes remained. மெக்லியரி ஏற்கனவே சொன்னார் இல்லையா, எக்ஸாம் முடிகிறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட சொல்லுவேன் அப்படின்னு. இப்போது 5 நிமிஷம் இருக்குது, அதை சொல்கிறாரு. The examination was almost over now. கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. But something still gnawed away quietly in the governor's mind. ஆனாலும் கவர்னரோட மனசில் ஏதோ ஒன்று உறுத்திட்டே இருக்கு. He reached for the phone once more. திரும்ப ஃபோனை எடுக்கிறாரு. At 11:22 a.m., Jackson shouted along the corridor to Stephens. 11:22 a.m.க்கு ஜாக்சன் கத்தி ஸ்டீஃபன்ஸை கூப்பிடுறாரு. The governor wanted to speak with him. Hurry man,
கவர்னருக்கு ஸ்டீஃபன்ஸ் கிட்ட பேசணுமா, சீக்கிரம் வா அப்படின்னு கூப்பிட்றாரு. ஸ்டீஃபன்ஸ் picked up the phone apprehensively and listened to the rapidly spoken orders. ஸ்டீஃபன்ஸ் ஃபோனை எடுக்கும் போதே மனசுக்குள்ளே ஏதோ ஒரு பயத்தோடையே அந்த ஃபோனை எடுக்கிறாரு. கவர்னர் வேக வேகமாக ஆர்டர் சொல்கிறாரு. அது ஸ்டீஃபன்ஸ் கவனமாக கேட்டுகிட்டே இருக்காரு. ஸ்டீஃபன்ஸ் himself was to accompany McCleary to the main prison gates. ஸ்டீஃபன்ஸே மெக்லியரி கூட போய் அவரை கேட் வரைக்கும் விட்டுட்டு வரணும். அண்டர்ஸ்டுட், புரிஞ்சுதா? ஸ்டீஃபன்ஸ் பர்சனலி வாஸ் டு மேக் absolutely sure that the door was locked on Evans after McCleary had left the cell. Understood? மெக்லியரி போனதுக்கப்புறம் இவான்ஸோட செல் கதவு நல்லா பூட்டியிருக்கா அப்படின்னு ஸ்டீஃபன்ஸே தரோவாக செக் பண்ணணும், பர்சனலாக செக் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. புரிஞ்சுதான்னு கேட்டுகிட்டே இருக்காரு. அண்டர்ஸ்டுட், புரிஞ்சிருச்சு. At 11:25 AM, the governor heard the final exchanges. 11:25 AMக்கு கடைசியாக அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டதை கவர்னர் கேட்குறாரு. மெக்லியரி, ஸ்டாப் ரைட்டிங் ப்ளீஸ், எழுதினது போதும், ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நம்ம பார்க்கும் போதெல்லாம் இவான்ஸ் பெண்ணை வாயில் தான் வச்சுட்டு இருந்தான். அவன் எப்போ எழுத ஆரம்பித்தான்னு தெரியல. சைலன்ஸ். மெக்லியரி, புட் யூர் ஷீட்ஸ் இன் ஆர்டர் அண்ட் சி தே ஆர் கரெக்ட்லி நம்பர்ட். உன்னோட ஷீட்ஸ் எல்லாம் செக் பண்ணு, கரெக்டாக நம்பர் படி அதை அடுக்கியிருக்கியான்னு பாரு அப்படின்னு சொல்கிறாரு. சைலன்ஸ். ஸ்க்ரேப்பிங் ஆஃப் சேர்ஸ் அண்ட் டேபிள்ஸ். சேர்ஸ் டேபிள்ஸ் எல்லாம் தரையில் இழுக்கும் போது ஒரு சவுண்டு வரும்ல, அந்த சவுண்டு கேட்குது. இவான்ஸ், தேங்க்யூ வெரி மச் சார். அவன் தேங்க் பண்ணுறான். மெக்லியரி, ஆல் ரைட் வாஸ் இட், எல்லாம் ஓகேயா இருந்ததா? இவான்ஸ், நாட் டூ பேட், பரவாயில்ல, ரொம்ப மோசம் இல்லை. மெக்லியரி, குட். மிஸ்டர் ஸ்டீஃபன்ஸ், எக்ஸாம் முடிஞ்சிருச்சுல, இப்போ அவர் வீட்டுக்கு போகணும்ல, அதனால் மிஸ்டர் ஸ்டீஃபன்ஸ் அப்படின்னு கூப்பிடுறாரு. த கவர்னர் ஹர்ட் த டோர் கிளாங் ஃபார் த லாஸ்ட் டைம். த எக்ஸாமினேஷன் வாஸ் ஓவர். கவர்னரோட ரிசீவரில் கடைசி தடவையாக அந்த இரும்பு கதவை திறந்து மூடுற சத்தம் கேட்குது. ஒரு வழியாக எக்ஸாமினேஷன் முடிஞ்சிருச்சு. How did he get on, do you think? asked Stephens as he walked beside McCleary to the main gates. மெயின் கேட்டுக்கு போகிற வழியில் ஸ்டீஃபன்ஸ் மெக்லியரிட்ட கேட்குறாரு, நீங்கள் இவான்ஸ் எப்படி எக்ஸாம் எழுதுனான்னு நினைக்கிறீங்க அப்படின்னு. I cannot think he's distinguished himself, I'm afraid. OCHR அப்படிங்கிறது ஸ்காட்டிஷ் பீப்புளோட ஒரு எக்ஸ்ப்ரெஷன், ஒரு ரெக்ரெட்டை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு, ஒரு சோகமான விஷயத்தை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு, ஐயோ பாவம் அப்படின்னு சொல்கிற மாதிரி. அவன் ரொம்ப நல்ல எக்ஸாம் எழுதுனான்னு என்னால் சொல்ல முடியாது, பாவம் அப்படின்னு சொல்கிறாரு. ஹிஸ் ஸ்காட்ஸ் ஆக்சென்ட் சீம் ப்ராடர் தேன் எவர். ஆனால் இப்போ அவரோட ஸ்காட்டிஷ் ஆக்சென்ட் ரொம்ப அழுத்தமாக தெரியுது, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அண்ட் ஹிஸ் லாங் பிளாக் ஓவர் கோட் ரீச்சிங் ஆல்மோஸ்ட் ஹிஸ் நீஸ் fostered the illusion that he had suddenly grown slimmer. Fostered அப்படின்னா சப்போர்ட் பண்ணுறது மாதிரி, illusion அப்படிங்கிறது மாயை. இப்போ அவர் போட்டிருக்க அந்த நீளமான பிளாக் ஓவர் கோட் அது கிட்டத்தட்ட அவரோட முழங்கால் வரைக்கும் இருக்குது. அது அவர் திடீர்னு ஒல்லியான மாதிரி ஒரு ஃபீலிங்கை கொடுக்குதான். இவான்ஸ் போட்டு படுத்தின பாடில் அவர் கொஞ்சம் வெயிட் குறைஞ்சிட்டாரு போல இருக்கு. Stephens felt pleased that the governor had asked him and not Jackson to see McCleary off the premises. ஸ்டீஃபன்ஸ்க்கு ஒரே பெருமையாக இருக்குது, ஏன்னா சீனியரான ஜாக்சன் கிட்ட பொறுப்பை ஒப்படைக்காமல் கவர்னர் இப்போ தான் வேலையில் சேர்ந்து ஸ்டீஃபன்ஸை போய் மெக்லியரியை வெளியில் விட சொல்லியிருக்காரு. அண்ட் ஆல் இன் ஆல் த மார்னிங் ஹேட் கான் ப்ரிட்டி வெல். அது போக அவங்க நினச்ச மாதிரியே எல்லாம் ஸ்மூத்தாக முடிஞ்சிருச்சு, காலையிலேருந்து ஒரு பிரச்சனையும் இல்லை. பட் something stopped him from making his way directly to the canteen for a belated cup of coffee. எப்போவும் ஸ்டீஃபன்ஸ் காஃபி குடிக்கிற டைம் கூட அன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால ஸ்டீஃபன்ஸ்க்கு நேராக கேன்டீனுக்கு போய் காஃபி குடிக்கணும்னு தோணலை. He wanted to take just one last look at Evans. ஸோ அவர் கடைசியாக ஒரு தடவை எதுக்கும் போய் இவான்ஸை செக் பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிறாரு. It was like a program he had seen on TV about a woman who could never really convince herself that she had locked the front door when she had gone to bed. இந்த மாதிரி நம்ம நிறைய பேரை பார்த்துருப்போம்ல, எங்கேயாவது வெளியில் போனதுக்கப்புறம் வீட்டு கதவை பூட்டினோமா, வண்டியை பூட்டினோமா, கேஸ் ஆஃப் பண்ணோமா, இப்படி ஏதாவது ஒரு டவுட் வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் ஒரு டவுட் ஸ்டீஃபன்ஸ்க்கு வந்துகிட்டே இருக்குது. எதுக்கும் ஒரு தடவை போய் கதவை ஒழுங்காக பூட்டினோமான்னு செக் பண்ணிட்டு வந்துடுவோம். அவர் டிவியில் கூட இதே மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பார்த்துருக்காராம். அதில் வர்ற ஒரு லேடி கூட இப்படி தானா, அவங்க தூங்க போனதுக்கப்புறம் அவங்களுக்கு ஃப்ரண்ட் டோரை லாக் பண்ணமா இல்லையா அப்படின்னு டவுட் வந்துருமா. அவங்க எந்திரிச்சு போய் பார்ப்பாங்களாம். Often she would got up 12,
15, sometimes 20 times to check the bolts. அந்த லேடி பெட்லேருந்து எந்திரிச்சு சில சமயம் 12 டைம்ஸ், சில சமயம் 15 டைம்ஸ், சில சமயம் 20 டைம்ஸ் கூட போய் அந்த தாழ்பாலை செக் பண்ணிகிட்டே வருவாங்களாம். ஸ்டீஃபன்ஸ் செல்லுக்கு போய் பார்த்தப்போ என்ன ஆச்சு அப்படிங்கிறத நம்ம அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம். அங்கே இவான்ஸ் இருந்தானா இல்லையா, என்ன ஆச்சு? அடுத்த பார்ட்டோட லிங்க்கை டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணுங்கள். எல்லா பார்ட்ஸோட லிங்க்கும் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா லைக் பண்ணுங்கள், எனக்கு காமெண்ட் பண்ணுங்கள். For more such videos, hit the subscribe button, keep the bell icon on, like the video and share the video with your classmates and friends. See you in next class.